மக்கள் தொகையை அதிகப்படுத்த தமிழ்நாட்டு மக்கள் இனி அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தஞ்சையில் ரோடு ஷோ உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். திருவையாறில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மணமக்களை வாழ்த்தி பேசினார். அப்போது பேசிய முதல்வர் 1967 சீர்திருத்த திருமணங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்று தந்தவர் பேரறிஞர் அண்ணா என்றும், நாட்டிலேயே சீர்திருத்த திருமணங்களை சட்டப்படி செல்லுபடியாக்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் கூறினார். சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாக என்ற தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தோடு நடந்தேறி இருக்கிறது. 67 தான் அதற்கு முதல் அங்கீகாரம் கிடைத்தது. ஆக அப்படிப்பட்ட முறைகளை நடைபெறக்கூடிய திருமணம் நாமெல்லாம் மகிழ்த்தக்கூடிய வகையில இந்த திருமணம் வந்திருக்கிறது. தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுத் தந்தவர் தலைவர் கலைஞர் கருணாநிதி என்றும், நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நீதிபதிகள் தமிழில் பேசுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்று திமுக பலமுறை வலியுறுத்தி வருவதாகவும், உச்சநீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதாகவும் முதல்வர் கூறினார். இங்கே நீதியரசர் வந்திருக்கிறார்கள். அதே போல இங்கே இன்னொரு நீதியரசர் அவர்கள் வரவிருக்கிறார். திரு மகாதேவன் அவர்கள் வரவிருக்கிறார்கள். நம்முடைய சுந்தரேஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். தமிழிலே பேசினார்கள். தமிழிலே பேசிய நீதியரசர் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, பல ஆண்டு காலமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பல தமிழ்நாட்டிற்கு வந்தபோது நாங்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடு என்பது தமிழிலே இருக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் ஏற்கனவே தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீதி வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு தமிழில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்றிருக்கிறது. அதுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். ஆனால் உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்காடுகிற நேரத்தில் தமிழிலே வாதாடுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு நீங்கள் தான் துணை நிற்க வேண்டும் என்று நான் நேரத்தில் உங்கள்கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தமிழன் தமிழ் என்று நாம் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்றுத் தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களால் போய் யாரும் மறுத்துக்க முடியாது. தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், தமிழை பற்றி பேசுகிற போது பெருமைப்படுத்தி சொல்வார்கள், புலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமுலவே, ஒளியவரு புதினவே, அன்பு அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தின்றே பணியே கனியே பாகசச்சுவையே மரகடமணியே மனைக்கச்சுவரை மண்பதற்கு என்றெல்லாம் தமிழ் அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை தமிழை என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அந்த சிறப்பை பெற்று தந்தவர், பெருமையை தேடி தந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். ஆகவே அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நீதியரசர் வந்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறது வேறல்ல. இன்னொன்று வேண்டுகோள் என்னன்னா, மணமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். அதுவும் ஒவ்வொருத்தரும் வந்து நான் சொல்வது உண்டு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அந்த வேண்டுகோளையும் நான் மணமக்களுக்கு வைக்க விரும்புகிறேன். எல்லா திருமணத்தையும் நாம் சொல்லிக் கொண்டு வருவது ஏற்கனவே நம் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் நான் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோளை தெரிவிக்க விரும்புகிறேன். குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த ஸ்டாலின், தமிழக மக்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் மக்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கடைபிடித்ததால் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவு ஏற்பட்டு நாடாளுமன்றத்தில் நமக்கான வாய்ப்பு குறையும் நிலை இருப்பதால் அதிக குழந்தைகளை பெற வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். நம்முடைய நீதியரசர் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள். சுரேஷ் ஒன்று சொன்னார்கள்.
16 பெற்று பெருவாழ் வாழுங்க சொன்னார்கள். ஆனா முன்பெல்லாம் இந்த வாழ்த்தை சொல்லிட்டு இருந்தோம். இப்ப யாரும் அதை சொல்றது இல்லை. ஏன்னா அது தவறாக புரிந்து கொண்டு மணமக்கள் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அதை யாரும் இப்போ சொல்ல தயங்குகிறார்கள். உள்ளபடியே 16 பெற்று பெருவாழ் என்று சொன்னால் 16 குழந்தைகள் அல்ல, 16 செல்வங்கள். எந்தெந்த செல்வங்கள் என்று சொன்னால் முத்தமிழ் காவலர் TRP அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். 16 செல்வங்களை பற்றி சொல்லுகிறார். மாடு, மனை, மனைவி, மக்கள், கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம், நிலம், நீர், வயது, வாகனம், பொருள், போகம், புகழ். இதான் 16 செல்வங்கள். அந்த 16 செல்வங்களை பெற்று மணமக்கள் வாழ வேண்டிய நட்பிலே தான் இங்கே உச்ச நீதிமன்ற நீதியரசர் சொல்லியிருக்கிறார்கள். இதை தவறாக புரிந்து கொண்டு நம்முடைய மணமக்கள் அதில் ஈடுபட்டு வரக்கூடாதுன்னு நான் தெரிவித்துக் கொண்டிருந்தேன். இப்போது குழந்தைகள் அதிகம் பெறுவது நல்ல நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காரணம் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தை பிரித்துக் கொள்கிறார்கள். நாம் இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டிருக்கிறால் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. என்ன ஆபத்துனா நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை குறைக்கக்குள்ள சொல்லி வந்திருக்கிறது. போவதை பார்க்க பார்த்தா நாமும் ஏன் அதை குறைக்க வேண்டும், அதிகப்படுத்தி கொண்டு நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை பெறலாம் என்று அந்த சூழ்நிலை தந்திருக்கிறது. இதையும் நாங்கள் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஆக எது எப்படி இருந்தாலும் நம்முடைய மணமக்கள் வாழ்க்கையில எல்லா சிறப்புகளையும் பெற்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நேதத்தில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய், நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று வாழ்க்கை விட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் ஆன்மீக மாநாட்டை அரசியலுக்கு பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. மதுரையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறவிருக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போலீசார் 52 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கினர். இதில் 6 நிபந்தனைகளை மாற்றியமைக்க கோரி இந்து முன்னணி சார்பிலும், அறுபடை வீடுகள் அமைக்கக்கூடாது என்று மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கம் சார்பிலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இவற்றை நீதிபதி பி. புகழேந்தி விசாரித்தார். இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொருவரும் தங்கள் மதத்தை சுதந்திரமாக பின்பற்றவும் பிரச்சாரம் செய்யவும் உரிமை இருக்கிறது என்றும், அதே நேரத்தில் மதவாதம் மற்றும் நல்லிணக்கத்தை பாதிப்பதாக இருந்தால் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்றும் நீதிபதி தமது உத்தரவில் குறிப்பிட்டார். இந்த மாநாடு அரசியலுக்காக நடத்தப்படுகிறது என்று இடையீட்டு மனுதாரர்கள் சார்பில் அச்சம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், மத அமைப்புகளை அரசியலுக்காக பயன்படுத்தினால் மதத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் சட்டத்தின் கீழ் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் நீதிபதி புகழேந்தி தெரிவித்திருக்கிறார். மாநாட்டுக்கு வரும் வாகனத்துக்கு பாஸ் கேட்டு விண்ணப்பித்தால் 24 மணி நேரத்தில் வழங்க வேண்டும் எனவும், 2 ட்ரோன்கள் பறக்கவும் அனுமதி வழங்குவதாகவும் நீதிபதி தீர்ப்பில் கூறியிருக்கிறார். அறுபடை வீடுகளின் மாதிரி அமைக்க அறநிலையத்துறை மாநகராட்சியிடம் அனுமதி பெற தேவையில்லை. மாநாடு நடைபெறும் இடத்தில் ஏற்கனவே பல கட்சிகளின் மாநாடுகள் நடத்தியிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் நீதிபதி கூறியிருக்கிறார். இந்த மாநாட்டால் மத நல்லிணக்கம் சீர்குலைய வாய்ப்பு இருப்பதாக அரசு தரப்பில் அச்சம் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் நீதிபதி புகழேந்தி, அதற்கு ஆதாரமாக திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்தில் சிலர் பேசியிருப்பதாகவும், முருக பக்தர்கள் மாநாட்டில் மத நல்லிணக்கம் காப்பாற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறியிருக்கிறார்.